அண்மையில் ஹைபாக்கில் நடைபெற்ற எதிர்க்கட்சி மக்கள் சந்திப்பு தொடர்பில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகள் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்டனர். ஹைபாக்கில் நடைபெற்ற கூட்டத்தை ஏற்பாடு செய்தது யார்? மஹிந்த ராஜபக்ச ஆட்சியில் அமைச்சர் பதவிகளை வைத்துக் கொண்டு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆதரவாளர்களுக்கு ஒரு இனிப்பை கூட வழங்காத அமைச்சர்களே இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தனர். உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது தமது சகாக்களை உள்ளூராட்சி மன்றங்களுக்குள் திணிக்கும் சதியை இன்று முன்னெடுக்கப்படுகிறது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் அனைவரிடமும் நாம் வேண்டுகோள் ஒன்றை விடுக்கின்றோம். தயவு செய்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பாதுகாப்பதற்கு இடம் அளியுங்கள். இந்த நாடகங்களை நிறுத்துங்கள். நீங்கள் செய்யும் பொய்களை நிறுத்தி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவருடன் இணைந்து கட்சியை பாதுகாத்து முன்னோக்கி செல்லுங்கள். முன்னாள் ஜனாதிபதி தோல்வியடைந்ததும் தம்மால் இந்த கட்சியை முன்னோக்கி இட்டு செல்ல முடியாது என நினைத்து தற்போதைய ஜனாதிபதியை சபாநாயகரின் வீட்டுக்கு அழைத்து கட்சி பொறுப்பை ஒப்படைத்தார். ஜனாதிபதி கட்சியை சிறப்பாக கொண்டு நடத்தும் போது நீர்த்து போன சில கட்சிகளை முன்னிலைப்படுத்தி வீண் பேச்சுக்களை கருவியாக கொண்டு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பிளவுபடுத்த முயற்சிக்கின்றார்கள் என்பதை மக்கள் புரிந்து கொண்டுள்ளார்கள். அதனை செய்ய வேண்டாம். கட்சி மீது உண்மையான பற்று இருந்தால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுடன் பேச்சுவார்த்தை நடத்துங்கள். மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதித்துவத்தை சாகச்சா කරන්න. මේක තව තව අපි බලාගෙන හිටියම් මෙයාලා හිතනවත් දැන් සමහර අය අපේ நாம் அமைதியாக இருப்பதை அவர்கள் பலவீனமாக கருதுகின்றார்களோ தெரியவில்லை. அப்படி நினைப்பார்களாக இருந்தால் நீங்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளீர்கள். இவ்வளவு கூட்டம் இருக்குமாயின் ஜனாதிபதி தேர்தலில் மஹிந்த ராஜபக்சவை வெற்றி பெற செய்திருக்கலாம் அல்லவா? தற்போது தோல்வி அடைந்தவர்கள் நினைத்தவாறு ஆட முடியாது. நாம் தொடர்ந்து அமைதியாக இருக்கப் போவதில்லை. கட்சியின் சட்டத்துக்கு அமைய நாம் நடவடிக்கை எடுப்போம். விரும்பியவர்கள் இருக்கலாம், விரும்பாதவர்கள் போகலாம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தூய்மையான கட்சி என்ற வகையில் பண்பானவர்களை இணைத்துக் கொண்டு செயற்படும். කැමති අයට ඉන්න පුළුවන්, කැමති අයට යන්න පුළුවන්. අපි ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂ බොහොම පිරිසිදු පක්ෂයක් හැටියට අපි ගුණාත්මකභාවයෙන් හොඳ මිනිස්සු එක්ක අපි කටයුතු කරනවා.